அல்லாஹ்வும் குர்ஆனிலே இதற்கேற்பதான் ஒரு சூரத்துல் அஹ்ஸாபிலே 7வது வசனத்திலே சொல்கிறான். நான் முந்தி சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே இருக்கிறது. என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள், எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் விலகி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கண்டிப்பதில் மிக கடினமானவர் என்று சொல்கிறான். அப்ப இங்கே ரசூலுல்லாஹ் ஏவிவிட்டால் அதை எடுத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. சூரத்து நூர் 63வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், ஃபல்யஹதரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளை ஒன்று மாறு செய்கின்றவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா நிகழ்வதை, குழப்பம் ஏற்படுவதை, சோதனை ஏற்படுவதை அல்லது நோவினையான தண்டனை ஏற்படுவதை பயந்து கொள்ளட்டும். யாரு? அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்தால், ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வந்தால், அந்த கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இது ஒரு பொதுவான ஒரு விதியாகும். அடிப்படையிலே ஆரம்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெதை எடுத்துச் சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி விடயத்தில் கட்டளையிட்டார்கள். தாடி விடயத்தில் கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை 2 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், மற்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே தாடியை வளர்த்தலோடு சம்பந்தப்பட 4 வகையான வார்த்தை பிரயோகத்தை பாவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 2 வார்த்தையை பாவிக்கிறார்கள். அதிலே புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இணை வைப்பவர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை ஒப்புறத்தாக நிறைவாக வையுங்கள், மீசையை அடியோடு எடுங்கள் என்று இந்த ஹதீஸ் வருகிறது. இங்கே பாதிக்கப்பட்ட வார்த்தை பொஃபிரு என்ற வார்த்தை. இது ஒரு வார்த்தை. அதே இப்னு உமர் தான் கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். அதுவும் புகாரியில் வருகிறது. அஃபுல் லிஹா, தாடியை நீளமாக விடுங்கள் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். இந்த ஆபு என்ற இந்த வார்த்தையில் பாரிய விளக்கம் இருக்கின்றது. அதை இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஏனென்றால் இந்த ஆபுல்லிஹா என்பதற்கு விடுங்கள் என்ற ஒரு மேற்பொருளை வைத்து சிலர் சொட்டு விட்டாலும் அது விட்டதாக அமையும் என்று போகிறார்கள். ஆனால் நாம் மொழிபெயர்க்கும் போது நீளமாக விடுங்கள் என்ற வார்த்தையை சொன்னேன். ஏன் சொன்னேன் என்றால், அதுதான் அரபிய அகராதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பின்னர் விரிவாக பார்ப்போம். மூணாவதாக இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அஃபுல் லிஹா, நபியலார் சொன்னதுதான் இதுவும் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. தாடியை அஃபு என்ற வார்த்தை, அதுவும் தாடியை நிறைவாக வையுங்கள், பூரணமாக வையுங்கள் என்ற கருத்தை குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் அப்துல்லா பின் உமரை தொற்றும் இன்னொரு வகையிலே அறிவிக்கப்படுகிறது. இந்த 3 வார்த்தையில் ஒன்று, அமர ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று, கட்டளையிட்டார்கள் என்று தெளிவாக வரக்கூடிய வார்த்தை. அது முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. கட்டளையிட்டார்கள் தாடியை நீளமாக வளர்ப்பதை கொண்டு என்று, இஃபாஉல் லிஹா என்ற வார்த்தை அதிலே வருகிறது. இந்த அஃபு என்ற வார்த்தை முந்தியும் வந்தது. அதே வார்த்தையை சொல்லி கட்டளையிட்டார்கள், ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. இது இப்னு உமர் வார்த்தை.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் பெறக்கூடிய வார்த்தை 2 வார்த்தைகள். ஒரு வார்த்தை அஃபுல் லிஹா. நான் முதல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை இவரும் பாவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நீளமாக வளருங்கள் என்பதற்குரிய வார்த்தை. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் நெருப்பு வணங்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி அர்ஹுல் லிஹா என்ற வார்த்தை பாவிக்கப்படுது. அர்ஹா என்றால் தொங்க விட்டான். ஒரு சீத்தையை திரையை தொங்க விடுவதற்கு பாவிக்கிற ஒரு வார்த்தை. அது மாதிரி அதாவது தாடியை தொங்க விடுங்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அர்ஹசித்தார திரைச்சீலையை தொங்க விட்டான். அதற்கேற்ற மாதிரி வார்த்தை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளுக்கு வேறு சில அதாவது நான் கூறுகின்ற இந்த மொழிபெயர்ப்புகளிலே இதே வார்த்தையை சொல்லாமல் இதற்கு ஒப்பான வேறு பொருள்களை மற்றவர்கள் கொடுக்கலாம். எல்லாம் கருத்தில் ஒன்றுதான். இதிலே இந்த 5 வார்த்தையிலேயும் வார்த்தைகள் என்று 4, கட்டளையிட்டார் என்று 1, 5. 3 வார்த்தைகள் நீளமாக வளர்த்தல் என்ற பொருளையும் அடக்கிக் கொள்ளும். நீளமாக வளர்க்காமல் முகம் நிறைய வைக்கிற பொருளையும் அடக்கிக் கொள்ளும். நிறைவாக வையுங்கள், பூரணமாக வையுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை வைத்து சில அறிஞர்கள் முகம் நிறைய தாடியை வைக்க வேண்டும், ஒரு பகுதியிலே தாடியை வைத்து மறுபகுதியில் வைக்காமல் இருப்பது கூடாது என்று சமகாலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த கருத்து அண்மை காலத்தில் சில அறிஞர்களினால் முன்வைக்கப்பட்டது. அதாவது சோட்டாக இருந்தாலும் முகம் நிறைய இருந்தால் போதும், பெரிசாக அப்படி இருக்க தேவையில்லை என்கக்கூடிய கருத்து அரபிய உலகத்திலே இந்த ஹதீஸுக்கு இந்த தாடியோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்த அரபிய உலகத்தில் வாழ்ந்த எந்த முஹத்திஸீன்களும் அவ்வாறான கருத்தை இதுகால வரை கொடுக்கவில்லை. இந்த அரபிய உலகத்தில் நான் அறிந்தவரை உலகத்தில் அவர்கள் மதுஹப்வாதிகளாக இருக்கட்டும், மதுஹபில்லாத முஹத்திஸீன்களாக இருக்கட்டும், அரபு பாஷையோ மட்டும் படித்து அரபு பாஷையிலே நிபுணத்துவம் பெற்ற அரபிய அகராதிகளை தொகுத்த அரபிய பேரறிஞர்களாக இருக்கட்டும், பாஷைக்குரிய பேரறிஞர்களாக இருக்கட்டும், யாரும் இந்த ஹதீஸ்கள் வைத்து தாடியினுடைய ஹதீஸ்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அரபு பாஷையிலே சோட்டாக கொஞ்சம் முடியை வளர்த்தால் அந்த கருத்தையும் அது அடக்கிக் கொள்ளும் என்று இதுவரையில் சொல்லவில்லை. அரபி பாஷையை தாய்மொழியாக கொள்ளாத சமகாலத்தில் உள்ள சில அறிஞர்கள் இவ்வாறு ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள். அந்த கருத்தை அங்கே ஹதீஸ்களை வைத்து அரபு அகராதிகளிலே பேசினவர்கள் எவரும் அன்றும் இன்றும் பேசவில்லை. இதை நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளில் நான் சொன்னேன், சில வார்த்தைகள் 2க்கும் இடம்பானது. நிறைவாக வையுங்கள் என்றால் நம்முடைய தமிழ் பாஷையை மொழிபெயர்க்கிற போது நிறைவாக வையுங்கள் என்றால் என்ன வழங்கலாம்? ஒருவர் தமிழுக்கு மொழிபெயர்க்கிற போது இப்படியாக முகம் நிறைய வைத்து சோட்டாக்கி வைப்பதை மேற்கொள்ளலாம். ஆனால் அதே நேரம் அந்த வார்த்தைக்கு நிறைவாக வையுங்கள்